எப்படியாக கருத்தை நம்ம ஒருவரையும் கண்மணி போல் காத்து எல்லா தீங்களுக்கும் விளக்கி இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவர் ஒரு குடும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த வேலையை ஒரு சில நிமிஷம் நம்ம சோத்திரம் சொல்லி ஜபத்திலே கடந்து செல்வோம். சோத்திரம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத எங்கள் அருமை தகப்பனி, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஆண்டவரை கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவர் இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இசை வாசிப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த தேலந்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தாவை பாடக்கூடிய பாட்டுகள் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால நிரம்பி படிக்க ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சனங்களையும் நீ ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்பி ஆண்டவர் இந்த ஆராதனை வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம துவக்க பாடல் ஒரு பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவ, உற்சாகத்தோடு எல்லாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு, நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவம், அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி
கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவம் அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இன்னைக்கு ஆசீர்வாத வேத வாசிப்பு சங்கீதம் 107 வசனம் 31 43 வரைக்கும் சபையார் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமீன். வேலை தொடர்ந்து துதி ஆராதனை நடத்த சிஸ்டர் கண்மணி ஆகும். ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அருமையான மாலை வேளை கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ நீங்க கட்டளையிட்டபடி ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆண்டவரே இதோ உம்மைய தேடி உம்முடைய தரிசனம் பெறுவதற்காக நாங்க இங்க ஒரு குடும்பமாக ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற நீங்க ஆண்டவரே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த ஆராதனை பொறுப்பா இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க மிக தாழ்மையுடன் ஜெபிக்கிறோமே சுவாமி. அபிஷேகமான விசேஷமான ஒரு ஆராதனை எங்களுக்கு நீ தாரும் சுவாமி. சகலத்தையும் இயேசு கிறிஸ்தின் வல்லமை இந்த நாமத்திலே ஜெபிக்கிறோமே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். எனது விளக்கு
செய்தீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் ஐயா சோசிர இசையா சோசிர ஐயா சோசிர இசையா சோசிர மான்களை போல ஓட செய்தீர் மான்களை போல ஓட செய்தீர் உயர அமர செய்தீர் உயர அமர செய்தீர் ஐயா சோசிர இசையா சோசிர ஐயா சோசிர இசையா சோசிர பலத்தாயிடை கட்டி வலியை செவ்வையாக்கி பலத்தாயிடை கட்டி வலியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே ஐயா சோசிர இசையா சோசிர ஐயா சோசிர இசையா சோசிர ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர் ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் என்னாலும் தாங்கிக் கொண்டீர் ஐயா சோசிர இசையா சோசிர ஐயா சோசிர இசையா சோசிர ஐயா சோசிர இசையா சோசிர ஐயா சோசிர இசையா சோசிர ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆமராஜா. எங்களோட பிளவினத்துல ஆண்டவர் உங்களோட பலத்தால் இடை கட்டி எங்களை வாழ வைத்தவர் நீங்க ஆண்டவரே. பாவ சேற்றில ஆண்டவரை மூழ்கி கடந்த எங்களை ஆண்டவரை நீங்க கரம் பிடித்து தூக்கி சுவாமி வலது கரங்களால் அனுதினமும் எங்களை தாங்கி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை தாங்கிக் கொள்வது மாத்திரம் இல்லாம சுவாமி அனுதினமும் ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தந்தை. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே
கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே. Amen. Hallelujah. We praise you, Jesus. We praise you, Master. நன்றி நன்றி ஆவியானவர். எங்க செல்ல வேண்டும், நாங்கள் என்ன உரைக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆவியானவரே, நீர் வழி நடத்தும் சுவாமி. உமக்கு பிடிக்காத இடங்களுக்கு நாங்கள் போகாமல் தடுத்து நிறுத்தும் கர்த்தாவே. உமக்கு பிடிக்காத நாங்கள் பேசாமல், நினையாமல், அதை செய்யாமல், கேட்காமல், பார்க்காமல் நீர் வழி நடத்தும் ஆவியானவரே. எப்பொழுதும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே சுவாமி. எப்பொழுதும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உமது நேரத்தின்படி பதிலளிக்கிற தேவனே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோமே கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. மெரிபாவின் தண்ணினாலும் ஆண்டவரே, கண்மலையின் தேனினாலும் ஆண்டவரே, உச்சிதமான கோதுமைனாலும் எங்களை போஷிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என்
கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். தேவா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. ஐயா சோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறமே தேவனே. ஆம் ராஜா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன் சுவாமி, எங்களை கண்ணீரை காண்கின்ற தேவன் நீர் ஒருத்தரே சுவாமி. நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதும் சுவாமி எங்களை நேசித்த ஒரே தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் ஒரே தேவன் சுவாமி, உண்மையான தேவன், சத்தியமுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை சத்தியத்தில் வழிநடத்துகிற தேவன். நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில சுவாமி இதோ ஆண்டவரே எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே இந்த வேளையில கூட சுவாமி இந்த நாட்டில இந்த நோய்க்காக இந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. இந்த COVID-19 பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. அவங்களோட குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. ஆம் ராஜா, நடந்து கொண்டிருப்பது எல்லாமே உங்களோட சித்தம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. அப்படியாக ஆண்டவரே இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் சரி ஆண்டவரே, அவங்க குடும்பத்துக்காகவும் சரி ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நீரே அநேக பலத்தை இடை கட்டுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீ கொடுப்பீராக சுவாமி. ஆம் ராஜா, அவங்களுக்கு நீ பலத்தை கொடுப்பீராக. நீரே ஆறுதலாக இருப்பீராக. நீரே கேடகமாக இருப்பீராக சுவாமி. நீரே நிழலாக இருப்பீராக ஆண்டவரே. உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் ராஜா, இந்த நோய் ஆண்டவரே, இந்த நோய் ஆண்டவரை முற்றிலும் இந்த நாட்டையும் சுவாமி ஆண்டவரை, இந்த உலகத்தையும் விட்டு போவதற்கு ஆண்டவரே நீர் இரக்கம் புரிவீராக சுவாமி. நீ கிருபை அளிப்பீராக ஆண்டவரே. உமது கரங்கள்ல ஒப்பு கொடுக்கின்றோமே ராஜா. எங்களுக்கு நீ இறங்குவீராக ஆண்டவரே. எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவீராக. எங்களுக்கு நீ தயவு கூறுவீராக சுவாமி. உமது கரங்கள்ல ஒப்பு கொடுக்கின்றோமே ராஜா. எங்களை நீ வழி நடத்துவீராக. எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆமென். உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. We praise you Jesus. We praise you master. சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்திலே ஜெபிக்கிறோமே ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சபையார் அமரலாம். தொடர்ந்து பாஸ்டரை அழைக்கின்றோம். சற்று நேரம் தேவனை ஆராதித்த நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கடந்து போகும்படியாக நம்முடைய புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். The New Testament, epistle reading Philippians chapter 2, 5 12 வசனங்கள் வாசித்த பிறகு தியானிக்கும்படியாக கடந்து செல்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5 12 வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்பதே. ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசும்படியாக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே என்று நாங்கள் துதிக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறேன். எங்களுடைய சரீரமானது தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று நீ சொல்லுகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த வேலையிலும் கூட தேவாவியானவர் எங்களோடு பேசும்படியாய் நீர் பேசும் பொழுது அதற்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய ஆளுகையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாசித்த இந்த பகுதியில் நாம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 11, 12 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் எப்படியாக தன்னை அவர் தாழ்த்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். விசேஷமாக 8, 9 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். வேதவசனங்களிலே அநேக இடங்களிலே வாசிக்கும் பொழுதும் கூட நாம் வாசிக்கிறோம், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் அநேக பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அதே விதமாக லூக்கா 18, 14 வாசிக்கும் பொழுதும் கூட தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம். தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் நாம் உயர்த்தப்படுகிறோம். பாருங்க, அந்த காலத்துல ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவ வச்சிருந்தாங்க, டச்சிங் இருக்கும் இல்லையா? பாரிசான் நேஷனல் டச்சிங் இருக்கும். நிறுவ அந்த 2 பக்கம் 2 தட்டு இருக்கு. அந்த தட்டுல ஒரு தட்டு உங்களுடையது, ஒரு தட்டு அடுத்தவர்களுடைய, மற்றவர்களுடையது. உங்களுடைய தட்டுல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கனத்தை வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க கீழே போயிடுவீங்க. எப்போது மற்றவர்கள் தட்டுல நீங்க அதிகமாக வைக்கிறீர்களோ நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, மற்றவர்கள் என்ற தட்டிலே நீ எவ்வளவு எடையை அல்லது மதிப்பை கனத்தை அள்ளி வைக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் தட்டு உயரம். உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தாழ்த்தும் பொழுது நீ உயர்த்தப்படுவாய். உடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் அவர் தேவனாய் இருந்தும் கூட, தேவனுடைய ரூபமாய் இருக்கிற அவர் அவருக்கு சமமாய் இருந்தும் கூட தன்னை தாழ்த்தும்படியாக இந்த பூமியிலே அவர் இறங்கினார். மனுஷனாக அவர் வந்தபடியினால் தன்னை அவர் வெறுமையாக்கி தாழ்த்தினபடியினால் தேவன் அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதாவது நம்மை எண்ணுவதற்கு மிஞ்சி
உன்னை குறித்து நீ எண்ணாதே. அடுத்தவர்களை உன்னிலும் உயர்வாக எண்ணு என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் தேவனுடைய பண்பு, அதுதான் தேவனுடைய குணாதிசயம், அதுதான் தேவனுடைய அன்பு. எனக்கு அருமையான தேவஜனமே, எண்ணுவருக்கு மிஞ்சி உன்னை குறித்து எண்ணாதே, அடுத்தவர்களை உன்னிலும் உயர்வாக எண்ணு. இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை இன்னைக்கு. மற்றொரு உயர்த்தி பார்ப்பது நமக்கு ஒரு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. The Romans chapter 12 verse 10. சகோதரரே, ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு வணக்கம் சொல்வதிலே, ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வதிலே முந்திக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் எதை காட்டுறது? என்னை தாழ்த்தி, அவனை மதித்து, அவனை உயர்த்தி. அப்படியாக நாம் காணப்படுகிறோம். எனக்கு அருமையான, அப்படி நாம் இருக்கும் பொழுது, ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனம், அது ரொம்ப கஷ்டம் அநேக வேலையில். அதுவும் ஸ்பெஷல் நம்முடைய இந்தியன்ஸ். ஒரு சபைக்கு ஒருத்தர் வராருன்னா உபசரிப்பு ஊழியம் ரொம்ப முக்கியமான ஊழியம். உபசரிக்கிற ஊழியத்தில் நம்மை தாழ்த்தி வருகிறவர்களை நாம் கௌரவப்படுத்தி கனப்படுத்தி அவரை அழைக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த உயர்வு நமக்கு வேண்டாமா? அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாமா? எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. சிருஷ்டிகராகிய இயேசுவே தாம் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் கருதாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தி இருக்கும் பொழுது அவர் சிருஷ்டிகர். அப்ப சிருஷ்டியாகிய நானும் நீங்களும் நம்மை நாமே தாழ்த்தி வாழ வேண்டியது எத்தனை இன்றி அமையாதது. எனக்கு அருமையான தேவஜனமே, சிருஷ்டித்தவரே, சிருஷ்டிகரே தம்மை தாழ்த்தினார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற யாராயிருந்தாலும் சரி, தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, தற்பெருமையை நாம் எடுத்து போட்டு விட்டு தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது. தேவன் நமக்கு முன்மாதிரியாக அவர் நமக்கு ஜீவித்து காண்பித்தார். எனக்காக, உங்களுக்காக, நமக்காக பரலோக மகிமையை விட்டு தம்மை தாமே அவர் தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். அந்த தாழ்மையை எனக்கு தாரும் என்று சொல்லி நான் நீங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனம், இன்னொரு வசனம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்க. பவுல் சபைக்கு எழுதும் பொழுது இவைகளை விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். வாசிப்போமா? Ephesians chapter 4 verse 3. தொடர்ந்து வாசிங்க. 4:2 பாருங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சமாதானமும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் தாங்கி ஜாக்கிரதையாயிருங்கள்.
அப்ப என்ன சொல்றார்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறார். தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வாரத்துல 7 நாள்ல ஒரு இடைப்பட்ட நாள்ல, அந்த நாட்கள் ஆலயங்கள் திறந்துதான் இருக்கும். போய் ஜபிக்கிறவங்க போய் அங்கிருந்து ஜபிப்பாங்க. ஒரு நாள் அதிகாலையிலே பலிபீடத்துல ஒரு அம்மா முழங்கால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அம்மா ஜபித்துக் கொண்டிருந்ததை சற்று தொலைவில் அந்த ஆலயத்தின் அந்த ஜன்னல் கதவுகளை சுத்தம் பண்ணி கொண்டிருந்த வேலை செய்யும் ஒரு சிறுவன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். இவங்க இங்க பலிபீடத்துல இவங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, தொடைத்து போட்ட தூசி, கழித்து போட்ட கந்தை என்று தன்னைத்தானே அதிக தாழ்த்தி சற்று சத்தமாகவே உணர்ச்சி பொங்க இந்த அம்மா ஜெபித்தார். அந்த அம்மா ஜெபித்து முடிந்து கடந்து செல்லும் பொழுது அந்த ஜன்னலை சுத்தம் பண்ணி கொண்டிருந்த அந்த சிறுவன் கேட்டான், அம்மா, நீங்கள் ஒரு புழுவா? வந்துச்சு அம்மாவுக்கோ. அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? சாமன் அம்மா சொல்றாங்க, சீ கழுத, வாய மூடு என்று அதட்டி விட்டு கடந்து சென்றார்கள் அந்த அம்மா. உள்ளான மனத்தாழ்மையின்றி உதடுகளில் மட்டும் தாழ்மையை காட்டி வாழ்வதிலே எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, எந்த ஒரு பயனும் கிடையாது. அந்த வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் தம்மை வெறுமையாக்கி இந்த பூமியிலே தன்னைத்தானே அவர் தாழ்த்தினதை பார்க்கின்றார். வேதத்தில் ஒரு ஊமையில கூட ஆண்டவர் இதை குறித்து நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். பெருமை பிடித்த ஒரு பரிசேயனை விட அடக்கமுள்ள ஆயக்காரனே நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம அங்கே அறிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் பெருமையை, தற்பெருமையை நாம் களைந்து தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஏனென்றால் தாழ்மையுடன் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்த, இந்த தரணைக்கு வந்த நம்ம தெய்வம் நமக்கு தாழ்மையை தரிக்கும்படியாய், நாம் தாழ்மையை அணிந்து கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க அடக்கம் செய்யற இடத்துல போய் பாருங்க, என்ன சொல்லுவாங்க? மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி என்றால் நானும் நீங்களும் ஒரு நாளிலே இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்படுவோம். எனவே ஒவ்வொரு நாளும் நான் நீங்களும் நம்மை தாழ்த்தி அடக்கத்தோடு தேவனுடைய சமூகத்துல நாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனம் பாருங்க, அநேக வேலையில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போவதற்கு இன்னொரு காரணம் பெருமையினால். அநேக வேலைகளில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணம். ஏன்னா இங்க நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது ஊமையிலே, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று ஆயக்காரன் ஜெபித்த போது
அவன் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டான். ஏன்னா அவனிடத்துல காணப்பட்ட அந்த தாழ்மை. ஆனா பரிசேயன் இடத்துல அவனுக்கு எந்த ஒரு பதில் இல்லை. அப்படி என்றால் பெருமை தேவனுடைய கோபத்திற்கும் தாழ்மை அவருடைய இரக்கத்திற்கும் அது இலக்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களாகிய நாம் அவரை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாக இருக்கத்தக்கதாக தாழ்மையுடன் அவருடைய சமூகத்துல நானும் நீங்களும் சேர வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜெபம் பண்ண போன இந்த பரிசேயனுக்கும் இந்த ஆயக்காரனுக்கும் எத்தனை வித்தியாசம் பாருங்க. பரிசேயன் பலிபீடத்தினர்களை நிமிர்ந்து நின்று தன்னை பாராட்டி, அப்படிதான் எழுதிருக்க பாருங்க, தன்னை பாராட்டி. வாசிங்க இது 10-14 மறுபடியும் வாசிங்க. ம் 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 அவர் சொல்றாரு பாருங்க, ஹல்லேலூயா. அப்ப பரிசேயனுக்கும் ஆயக்காரனுக்கும் எத்தனை வித்தியாசம். பரிசேயன் பலிபீடத்தினர்களை நிமிர்ந்து நின்று தன்னை பாராட்டி நான் என்ற ஆணவத்துடன் அவன் ஜெபிக்கிறான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு மனத்தாழ்மையுடன் அவன் வேண்டுகிறான். அப்படி என்றால் முந்தினவிடத்தில் இருமாப்பு வெளிப்படுகிறது, அடுத்தவனோ இரக்கத்திற்காக வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் பணிவுடன் தன் பாவங்களை அறிக்கை விட்டு அவருடைய இரக்கங்களை சார்ந்து அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா பணிவுள்ள ஒரு ஜெபம், தன்னை தாழ்த்தி ஜெபிக்கின்ற ஜெபம், தன்னை வெறுமையாக்கி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உயர்வுள்ள மனப்பான்மை அது ஒரு முக்கியமான ஒரு எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, நம்மை முன் வைத்து ஜெபிக்கும் பொழுது, நான் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது, அது நம்முடைய ஜெப வாழ்க்கை முக்கியமான ஒரு எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசேயனுடைய ஜெபத்தில் நான் என்று அவன் உச்சரிப்பது ஆங்கில வேதாமத்தில் 5 முறை அது இடம்பெறுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவனுடைய ஜெபம் சுய பாராட்டாக இருக்கிறதே ஒழிய சுய தேவைக்குரிய பிரார்த்தனை அல்ல. இந்த பரிசேயன் ஒரு கர்வத்துடன் அவன் ஜெபிக்கிறான். ஆயக்காரனோ கிருபைக்காக அவன் வேண்டுகிறான், தேவனுடைய கிருபைக்காக அவன் கெஞ்சுகிறான். பரிசேயன் பெருமையை தெரிவிக்கிறான், ஆயக்காரனோ தேவனிடத்தில் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை அவன் எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட தாழ்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிரி, தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நான் நீர் மூலமாக இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனபடினால் நான் நீங்கள் சற்று முன்பதாக பிலிப்பியர்கள் நிருபத்தில் வாசித்த பிரகாரமாக தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து நானும் நீங்களும் கூடி ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மறுபடியும் அந்த வசனத்துக்கு சென்று அதை வாசித்து ஜெபிக்கும்படியாய் கடந்து செல்வோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம்
8-9 வசனங்களிலே நாம் வாசித்தோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு எழுதும் பொழுதும் கூட எபேசியருக்கு நிருபம் 4-3 வசனத்திலும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நேடிய பொறுமையும் உடையவர்களாய் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக நானும் நீங்களும் அப்படிப்பட்ட தாழ்மையை தரித்துக் கொள்வோமானால் இந்த உலகத்துல அதை விட ஒரு ஆசீர்வாதம், வேற ஆசீர்வாதம் கிடையாதுங்க. அந்த ஆசீர்வாதத்துக்குள் நானும் நீங்களும் காணப்படும் பொழுது தேவன் நம் யாவரையும் உயர்த்தி அவருக்கு கருவிகளாக, பாத்திரங்களாக அவர் பயன்படுத்தி மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் உம்முடைய மகிமையை விட்டு இந்த பூமியில இறங்கினீர். உம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவரே, எங்களுக்கு அநேக காரியங்களை நீர் போதித்தீர், கற்றுக் கொடுத்தீர். அப்படியாக இந்த தாழ்மையை நாங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது நீர் எங்களை உயர்ந்த நிலைமையில நீர் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே, இந்த தாழ்மையை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தாழ்மையோடு உமக்கு நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவும், உம்மை ஆராதிக்கவும், ஜெபங்களிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடவும், ஊழியங்களிலே ஆண்டவரே தாழ்மையை தரித்த ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியா இந்த ஊழியங்களை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யோவான் சானகன் இந்த பூமியிலே வந்து உமக்கு முன்பதாக வழிகளை ஆயத்தம் செய்யும் பொழுது, ஆயத்தம் செய்த வேலையில் நீர் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்த பொழுதும் கூட யோவான் ஸ்நானகன் உம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று அவன் அப்படியாய் சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு தாழ்வை நாங்கள் தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த தாழ்மையிலே நாங்கள் தொடர்ந்து உமக்கென்று நாங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படி ஆகி, இந்த தாழ்மையிலே உமக்காக நாங்கள் அநேகரை சந்தித்த ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ இந்த நல்ல செய்தியை சொல்லும்படியாய், அவர்களும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியா, அறிந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களை தாழ்த்தி உமக்கு மகிமையை செலுத்தும்படியாக நீர் தொடர்ந்து எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இந்த வேலை சபையாரெல்லாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி நம்ம காணிக்கை எடுப்போம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால்
உலகமே பின்னால் சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன் நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும் அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும் ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும் ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும் என் சொந்த தேசம் இயேசுவுக்கே என் சொந்த தேசம் இயேசுவுக்கே இயேசுதான் வலி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே இயேசுதான் வலி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால் சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்று விடுதலையே
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அன்போடு கொடுத்த அந்த காணிக்கைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீ ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த நன்மையும் பலனும் அவர்களுக்கு நீ திரும்ப ஆசீர்வாதமாக கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கணும். இந்த காணிக்கை கொண்டு சபையில் பல காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவியாயிரும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சில அறிவிப்புகள் செய்து முடிக்க போதகரை அழைக்கிறோம். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரம் நம்முடைய வீட்டு ஜெப கூட்டம் இரவு 8 மணிக்கு நம்முடைய திருமதி சாரா பிரான்சிஸ் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெறும். ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்று நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜூம் மீட்டிங் நடைபெறும். ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்முடைய ஞானா அவர்கள் இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறார்கள். இந்த ஊழியத்திலும் நீங்கள் பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக இந்த நாளிலே நம் மத்தியிலே நம்முடைய சகோதரி கண்மணியுடைய தாயார் வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த சமூகத்திலே நீங்கள் தாழ்த்தி வந்தபடியினால் இந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. தொடர்ந்து சுகவீனமாய் இருக்கிற மக்களுக்காய் நாம் ஜெபிப்போம். விசேஷமாக ஜேசனுடைய மாமா அவர்கள் மிகவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். உங்களுடைய மாமாவுடைய பேர் என்னையா? ஜேசன், அவங்களுடைய மாமா பேர் என்ன? ராஜு அவர்களுக்காய் ஜெபிப்போம். அதே வேளையிலும் கூட தொடர்ந்து நாம் மற்றவர்களுக்காய் கூட நாம் ஜெபிப்போம். நம்முடைய சகோதரி சிஸ்டர் ஜெனிதா அவர்கள், எஸ்தர் காமினி, நம்முடைய நல்லமாண்டி அவர்கள், இன்னும் மற்ற சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் கூட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாவரும் எழுந்திருப்போம், ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த வேளையிலும் கூட முதலாவதாக சகோதரர் ராஜு அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலே இக்கட்டான சூழ்நிலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் கரம் இடைபடும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அப்படியாக அநேகருக்கு ஜெப உதவிகள் தேவைப்படும் பொழுது நாங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக நீர் எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். என் மத்தியிலே கொண்டு வந்த அருமையான கண்மணியின் தாயாருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அவர் சுகவீனத்திலிருந்து அவரை சுகப்படுத்தி வருகிறீர். அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு வருகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது ஆண்டவரே தங்களை தாழ்த்தி அவர்கள் உம்முடைய சமூகத்துக்குள், உம்முடைய பிரசனத்துக்குள், உம்முடைய ஆலயத்துக்குள் அவர்கள் பிரவேசித்தார்களோ அதனுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் தொடர்ந்து தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது வார்த்தைகள் அவர்களோடு இடைப்படும்படியாக, வார்த்தைகள் பேசும்படியாக, இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயங்களிலே அது தொடர்ந்து துணிக்கும்படியாக தொடர்ந்து அருமை தாயாருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். வேலையும் கூட தொடர்ந்து இன்னும் சுகவீனமாய் இருக்கிற சகோதரர் ஜெனிதா, சகோதரர் காமினி, தாயார் நல்லம்மா அவர்கள் நம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. ஏனென்றால் சுகமளிக்கும் தேவன் யெகோவா ராஃபா என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர்.
உடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று உடைய வேதம் சொல்லுகிறார். ஆமையா, நாங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தினீர், எங்களுக்கு விடுதலை தந்தீர். இந்த விடுதலை எங்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த வேலையிலும் கூட தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஐசக் ஞானா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுகவீனத்தின் மத்தியில ஆண்டவரே, அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருந்த பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் பரம வைத்தியராக அவரோடு கூட இருந்து அவருக்கு சுகத்தை கொடுத்து மறுபடி தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் வழி நடத்தி வருவதற்காய் கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அவரோடு சேர்ந்து அநேகர் ஊழியத்தில் ஈடுபட்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். தங்களுடைய செய்திகளையும் தங்களுடைய சாட்சிகளையும் அவர்கள் பகிர்ந்து வருகிறதை பார்க்கின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவர்களை கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறீர். நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படியாக எங்கள் மத்தியிலும் கூட நீர் அநேகரை எழுப்பி ஆண்டவரே, விசேஷமாக நீர் எங்களுக்காக உண்மையே தாழ்த்தி இந்த பூமியில் வந்து எங்களை ஆசீர்வதித்தீர். நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மை நீர் வெறுமையாக்கி நீர் ஆண்டவரே, உண்மையை தியாக பலியாக சிலுவையிலே நீர் ஒப்பு கொடுத்தீர். அதை நாங்கள் நினைவு கூறும் பொழுது ஆண்டவரே, மனுஷர்களாகி நாங்கள் ஏமாத்திரம் சிருஷ்டிகத்தராகி உமக்கு முன்பதாக சிருஷ்டிகளாகிய நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, உம்மை நாங்கள் பணிந்து கொண்டு உம்மை நாங்கள் தொழுது கொண்டு உமக்கு ஆராதனை செய்து ஆண்டவரே, தொடர்ந்து உமக்கென்று நாங்கள் வாழும்படியாய் ஜீவிக்கும்படியா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தியும்படி ஆளுகின் கரத்துல வல்லமையின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். உன் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காக்க கடவுது. ஆமேன், 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 ஆமேன். தேவன் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக.